உங்களுக்கு தெரிஞ்சு கூட்டத்தை ஒழுங்கா நடத்துவாங்க, எந்த ஒரு பொருட்சேதமும் இல்லாம பெண்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம ஒழுங்கா ஒரு கூட்டம் நடத்துவாங்கன்னா நீ எந்த கட்சி சொல்லுவீங்க உங்களுக்கு தெரிஞ்சு? நாம் தமிழர் சொல்லுவோம். இப்போ நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை ஒழுங்கா நடத்துன்னு சொன்னீங்கன்னா குறிப்பிட்ட அந்த கட்சி மட்டும் சொல்ல என்ன காரணம்னா? ஏன்னு கேட்டீங்கன்னா சீமான் அவருடைய அணுகுமுறை. இப்போதைக்கு நார்மலாக நடத்துறது டிவிகே கட்சி நடத்துறாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி நல்லா நடத்துறாங்க. 60 வருட கட்சியை தூக்கி போட்டு புதுசாக ஆட்சியை கொடுத்தாங்க. இப்போ இந்த கட்சி வந்து நல்லது பண்ணலாம், இவங்களையும் தூக்கி போட்டு வேற கட்சி வாக்கு செலுத்துவாங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு கருத்து சொல்றாங்க. இந்த கருத்து எப்படி பாருங்க? இது மக்களோட இயல்பு தானே சார், அது நிஜம் தான். அது எங்க வீட்டுக்காரோட விஜய் தான் முக்கியன்றாங்க. அதை இப்போ இந்த மாதிரி கருத்தெல்லாம் இருக்கிறப்ப எப்படி பார்த்தேன்? அதெல்லாம் கூட்டம் முடிஞ்சு கீழே குப்பையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு போறது, நாற்காலி அடிக்க வச்சு போது அது நல்ல விஷயம் தானே. அது செய்யலாமே. இது எல்லா கட்சி தலைவர்களும் ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம ஒழுக்கமா நடத்துற கட்சினா எந்த கட்சி சொல்லுவீங்க? திராவிட கழகம் தான், டிஎம்கே தான். டிஎம்கே. இப்போ அந்த பிஜேபி வளர்த்து அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கி எப்படி நல்லது பண்ணுவாருன்றீங்க? தமிழ்நாட்டில் பிஜேபி வளர முக்கியமான காரணம் அண்ணாமலை, அது ஒத்துக்கிறீங்க? ஆமாம், அது ஒத்துக்கிறேன். வணக்கம்ண்ணா. சொல்லுங்க. அப்போ தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கு, எல்லா கட்சியும் பொதுக்கூட்டம் மாநாடுன்னு போடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு கூட்டத்தை ஒழுங்கா நடத்துவாங்க, எந்த ஒரு பொருட்சேதமும் இல்லாம பெண்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம ஒழுங்கா ஒரு கூட்டம் நடத்துவாங்கன்னா நீ எந்த கட்சி சொல்லுவீங்க உங்களுக்கு தெரிஞ்சு? நாம் தமிழர் சொல்லுவோம். இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, இது போல கட்சிலாம் ரொம்ப கண்ணியமான முறையில் வந்து மாநாடு நடத்திட்டு அதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்பாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை ஒழுங்கா நடத்தின்னு சொன்னீங்கன்னா குறிப்பிட்ட அந்த கட்சி மட்டும் சொல்ல என்ன காரணம்னா? ஏன்னு கேட்டீங்கன்னா சீமான் அவருடைய அணுகுமுறை. என்ன மாதிரி அணுகுமுறையை கொண்டு போறாரு சீமான்? ஒழுங்கா கொண்டு போறாரு, நீங்க என்ன மாதிரி கொண்டு போறாரு? ஒரு கண்ணியமாக கட்டுக்கோப்பாக கொண்டு போறாரு. அவங்களுக்கு உண்டான எஜுகேட் சொல்லுவாங்க இல்லையா, அரசியல் பழகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 50% வேட்பாளர்களை வந்து பெண்களுக்கு கொடுக்குறாரு. பெண்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை சீமான் அவர்கள் கொடுக்குறாரு. அது நல்ல விஷயம் தான். எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம ஒழுக்கமா நடத்துற கட்சினா எந்த கட்சி சொல்லுவீங்க? திராவிட கழகம் தான். புரியலையே. சூரியஸ் டிஎம்கே தான். டிஎம்கே. ஆமா. எப்படியா சொல்றீங்க? ஆமாம், அது கொள்கை வந்து அது கரெக்டாக இருக்குது. எல்லாம் இதுவும் வேறு யாரும் அந்த மாதிரி செயல்படுறது இல்லை. அவங்க வந்து கரெக்டான முறையில் செயல்படுறாங்க. எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் நடத்துறாங்க. பொதுக்கூட்டம் மாநாடு எது இருந்தாலும் கரெக்டாக நடத்துகிறாங்க, எந்த ஒரு இது இல்லாமல். டிஎம்கே கூட்டம் ஒழுங்கா நடத்துறேன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து கூட்டினாரையும் பார்க்க முடியுது. பணம் கொடுத்தா கூட அவங்க வந்து கரெக்டாக நம்ம செயல்படுறாங்க. எல்லாமே பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டுறது அது எப்படி ஒழுக்கமான கூட்டமா இருக்கும்? கரெக்டாக இருக்காங்கல்ல. அரசியல் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, 5 வருஷம் ஆண்டு கரெக்டாக நிவர்த்தி பண்ணிட்டாரு இல்லையா. ஆனால் எல்லா மக்களும் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அதே கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா உட்காந்து மது அருந்துறது, இந்த வாழைத்தாரம் அறுத்துன்னு போறது, இந்த மாதிரி காட்சிகளையும் பார்க்க முடியுது. அப்படி அப்புறம் எப்படி அது ஒழுக்கமான கூட்டம்? ஒழுக்கமாக இருந்தால் கூட அந்த காட்சி கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஒழுக்கமானது ஒழுக்கமாக திமுக தான் கூட்டுவாங்க. எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் ஒழுக்கமா இருப்பாங்கன்னா எந்த கட்சி சொல்லுவீங்க? இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல அந்த மாதிரி. எனக்கு வரப்போகிற கட்சின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஸ்டார்ட் பண்ண போகிற கட்சி. இன்னும் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணல. அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னா கண்டிப்பாக அவருக்கு நல்ல எஜுகேஷன் இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது. அவருக்கு கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ ஒழுக்கமான கட்சி எதுலன்றீங்க? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அவங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்சு அவங்களே நாற்காலி அடிக்கிட்டு போயிடுவாங்க. கீழே குப்பையெல்லாம் எடுத்து அவங்களே போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த கூட்டம் நடந்ததுக்கான தடையுமே இல்லாமல் ஒழுக்கமா போறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க எந்த கட்சியிலும் சொல்றது எப்படி ஐயா? ஓகே, ஒரு சில விஷயத்தில் அவருக்கு பண்ணியிருக்கலாம். ஸோ நான் பார்த்ததில்ல. பட் நீங்கள் சொன்னது அந்த சேர் மட்டும் அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் போகிறது பார்த்தீங்கன்னா அது ஓகேன்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வருங்காலத்தில் நல்ல ஆட்சி அமைக்கிற கட்சியை, நல்ல இளைஞர்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுக்குற கட்சியாக வந்து அண்ணாமலை கட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை ஸ்டார்ட் பண்ண போகிற கட்சி. நீங்க இப்படி சொல்றீங்க. அண்ணாமலை பார்த்து பிஜேபியோட மாநில தலைவராக இருந்தாரு, இப்போ அந்த கட்சி வெளியே வந்துட்டாரு. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர முக்கியமான காரணம் அவர் தான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு அதிகமாக இருக்கு. பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு பிஜேபி உள்ள வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு டிஎம்கே வாக்கு செலுத்துறதும் மாறி மாறி வாக்கு செலுத்தும் இருக்கு. இப்போ அந்த பிஜேபியை வளர்த்து அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கி எப்படி நல்லது பண்ணுவாருன்றீங்க? ஏன்னா பிஜேபி வளர்த்தது அவரு, இங்க இருக்கிற எல்லா மக்களும் பிஜேபி எதிர்க்கிறாங்க. அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளர்த்தவரே அவரு. இப்போ அவரு புதுசாக ஒரு கட்சி தொடங்குறாருன்றீங்க. அப்புறம் அவரும் அந்த கட்சி தலைமை தாங்கிட்டு வந்து அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு நல்லது பண்ண முடியும்? நல்லது பண்ணதுக்கு பாரதிய ஜனதா வந்து அதை வந்து இருக்கவங்களும் நல்லது பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இல்லை, அது முதல்ல அந்த கட்சியில் பார்க்காம பண்ணியிருந்துக்கலாம் அவரு. ஒரு சில காரணத்துக்காக அந்த கட்சியை விட்டு வெளியே வந்திருக்காரு. அவரோட அது அவருடைய செப்பரேட்டான ஒரு டெசிஷன், அவரோட டெசிஷன். ஸோ தமிழ்நாட்டில் பிஜேபி வளர முக்கியமான காரணம் அண்ணாமலை, அது ஒத்துக்கிறீங்க? ஆமாம், அது ஒத்துக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஒழுக்கமான ஆர்ப்பாட்டமோ இல்லை போராட்டமோ மாநாடோ பொதுக்கூட்டமோ ஒழுக்கமா நடத்துறாங்கன்னு எந்த கட்சி சொல்லுவீங்க? டிவிகே தானே. டிவிகே. எப்படி சொல்றீங்க? டிவிகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் ஒழுங்காக வந்து எல்லா செட்டும் கரெக்டாக பண்ணுறோம். ஆனால் வந்து சில பேர் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா மதுரையில் ஒரு மாநாடு போட்டாரு, 2 லட்சம் சேர் உடஞ்சிருக்கு. அங்கே உட்காந்து மது இருந்ததை பார்க்குறோம். காணொலியோட இருக்கு. அப்புறம் எப்படி அது ஒழுக்கமானதுன்னு சொல்லி அப்போ எல்லா கூட்டத்திலும் மது தமிழ் இருக்கிறாங்களா? நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு, அங்கே வந்து இந்த மாதிரி நாற்காலி உடைக்க மாட்டாங்க, ஒழுக்கமாக தான் இருப்பாங்க. நீங்க என்ன போய் பார்க்கலாம். அங்கே வந்து கூட்டம் எனக்கு பெருசாக தெரியாது. சரிங்களா? விஜய் வந்து ரேம்ப் பார்க்க போறப்ப ரேம்பை மேலே ஒருத்தர் தூக்கி கீழே போட்டாங்க. அங்கேயே உட்காந்து மது குடிக்கிறாங்க. கூட்டத்துக்கு அந்த பேரிகார்டை தான் எகிரி குச்சி ஓடுறாங்க, சினிமா தியேட்டர்ல போற மாதிரி.
அப்புறம் எப்படி அது அப்புறம் எப்படி ஒழுக்கமான கட்சினா எப்படி அது ஒழுக்கமா கூட்டம் நடத்துறது தமிழக வெற்றி கழகம் சரியா வரும் அது? என்னை பொறுத்தவரை இல்ல, சரிதான். 2.5 லட்சம் சேர் உடஞ்சிருக்கு. கேரளால இருந்து நாற்காலிக்கு வந்து உடச்சிருக்காங்க. திரும்ப இங்க இடத்துல சேர் தரமாட்டேன்ட்டாங்க. சேர்ல உடச்சிடுறாங்கன்னு. சில பேர் வன்மம் தானே அதெல்லாம். 2.5 லட்சம் சேர் உடைக்கிறது அவங்க கட்சி தொண்டர்கள் தான் போனாங்க. ஆனா அதுக்கு நம்ம சொல்லலாம், அதாவது எல்லாரும் டிஎம்கே சொல்லுவாங்க, ஏடிஎம்கே சொல்லுவாங்க, எல்லாம் சும்மா நடிகர் பாக்குறதுன்னு சரி, சொல்லி அது ஓகே விடுங்க. இப்ப ரேம்ப் மேல அவங்க கட்சி தொண்டரை இப்படி தூக்கி கீழே போட்டிருக்காங்க. அது காணொலி கூட இருக்கு. விஜய் போற ரேம்ப் அது பாத்தீங்களா வீடியோ? பார்த்தேன். அப்புறம் எப்படி இப்ப எதிர்கட்சி சரியா இருக்கலாம்ன்றீங்க. இப்ப ரேம்ப் மேல தூக்கி போற எதிர்கட்சி சரியான ஒரு கேள்வி வருதுல்ல? அப்படி எப்படி ஒழுக்கமான? கரெக்டு தான். ஆனா எங்களை பொறுத்த வரையும் டிவிக்கே வந்து எங்களுக்கு வந்து கரெக்டான இதுதான் இருக்கு. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரோட விஜய் தான் முக்கியன்றாங்க. அது இப்ப இந்த மாதிரி கருத்தெல்லாம் இருக்கிறப்ப எப்படி பாத்து? அதெல்லாம் அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். அது சரி, டிவிக்கு ஏதாவது ஒழுங்கு இருக்கு. டிவிகே கட்சி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நாம் தமிழர் கட்சி நல்லா நடத்துகிறாங்க. கூட்டங்கள்னா எல்லாமே நல்லா தான் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் ஒரு சில இடத்துல அசம்பாவிதங்கள் நடக்கும். இப்ப அவங்க கூட்ட மாநாடுகளே கிரீஸ் தடவுறது, இந்த ரேம்பு மேல இருந்து அவங்க தொண்டர்களை தூக்கி கீழே போடுறது, அதே கூட்டத்துல மது அருந்துறது, இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்க முடியும். வழியிலும் காணொலியில இருக்கு. அப்படி இருந்து ஒழுக்கமான கட்சின்னு எப்படியா சொல்றீங்க அதை? ஆனால் அது அவர் மேலே இருக்கிற பற்றால ஆர்வத்தில் தொண்டர்கள் பண்ணுறது. அவர் மேல இருக்கிற பற்றால கூட்டத்துல மது அருந்துன்னு என்ன இருக்கு? மது அருந்துறது சொல்ல அந்த கிரீஸ் தடவுறாங்க அதெல்லாம் சொல்கிறீங்களா? அது சொல்ல மது அருந்து அந்த காணொலியில பாத்தீங்களா? மது அருந்துறாங்கண்ணே, அது எல்லாருமே நம்ம சொல்ல முடியாதுல்ல. இன்னும் சிறப்பா போனோம்னா டிவிக்கு இந்த விஷயத்தெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னா அவங்களோட கருத்து என்ன சொல்லிக்கணும்? இந்த விஷயத்தெல்லாம் மாத்தினா நல்லா இருக்குன்னு. இப்போ தான் வந்திருக்காங்க, இனிமேல் அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைடுன்னு சொல்லணும்னு சொன்னால் முன்னோடு கட்சிங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை இவங்க அதே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவாக மக்கள் வந்து ஒரு கருத்து சொல்றாங்க. 60 வருட கட்சியை தூக்கி போட்டு புதுசா ஆட்சியை கொடுத்தாங்க. இப்போ இந்த கட்சி வந்து நல்லது பண்ணலாம், இவங்களையும் தூக்கி போட்டு வேற கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு கருத்து சொல்றாங்க. நல்லது பண்ணலன்னா யாரும் அதில் வாக்கு செலுத்த மாட்டேன்றாங்க. இந்த கருத்து எப்படி பாருங்க? இது மக்களோட இயல்பு தானே சார். அது நிஜம் தான். அது இப்போ மாற்றம் வரும்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. ஏன்னா அது அவங்களே எதிர்பார்த்தாங்களே தெரியல. இத்தனை தொகுதியில ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாங்க. இத்தனை காலத்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மக்கள் கொஞ்ச நாள் ஃப்ரீயா விட்டாவே அவங்க ஸ்டடி பண்ணி பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிளான் பண்ணியிருக்காங்க, ஒர்க் அவுட் பண்றாங்க. ஆனால் மக்கள் நல்லது பண்ணாதப்ப மாற்றி வாக்கு செலுத்துறது அது இயல்பான ஒன்று தான். இயல்பான ஒன்று தான் சார். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, தேவைகள் இருக்கும்போது அதை நிவர்த்தி செஞ்சாலும் அவங்க நீடிப்பாங்க. தேவைகளை நிவர்த்தி செய்யலாம் அவங்க துண்டிக்கப்படுவாங்க. தமிழக வெற்றி கழகம் பொருந்தமானது. கண்டிப்பா பொருந்தும் சார். எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா கட்சிக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம நடைமுறையில் வாழ்க்கையில வந்து இருக்கிறது உண்மையான விஷயம். இப்போ நல்லதை செய்யறவங்க வந்து எல்லாம் விரும்புவாங்க. அது வந்து ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் தானே. இப்போ என்னுடைய சோர்ஸ் வந்து என்ன கூட உரிமைகள் இருக்குல்ல சார், நம்மளோட உரிமையை நம்ம நிலைநாட்டுறோம். ஆனால் நல்லது பண்ணாத பத்தில மாற்றி போட வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்மா வாய்ப்பு இருக்கு சார். பொதுக்கூட்டங்கள் நிறைய நடத்துறவங்களும் சரி, பொதுக்கூட்டங்கள் நிறைய நடத்தாதவங்களும் சரி, நிறைய நடத்தவங்களை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ சேதம் ஆயிருக்குது, என்ன நடந்திருக்கு, ரோட்ல ஆக்சிடென்ட் எல்லாமே பார்த்துருக்கோம். குறிப்பிட்டு யாரை சொல்றீங்க? குறிப்பிட்டு வந்து எல்லா கட்சி, ஒரு சில கட்சிகளும் இருக்காது, பேர் சொல்ல விரும்பல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காருல்ல, அவர் கூட்டங்களை பார்த்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்சு நாற்காலி அவங்களே அடிக்கிட்டு போயிடுவாங்க. கீழே இருக்கிற குப்பையெல்லாம் கூட எடுத்து அவங்களே சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு பாசறை இருக்கு, அந்த குப்பைகளை எடுத்து அவங்களே அடிக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது எப்படியா பாருங்க? மற்ற கட்சியில் யாரும் செய்ய மாட்டாங்க, யாரும் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் ஒரு சில கட்சிகள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில பேர் ஃபாலோ பண்றாங்க. கூட்டம் முடிஞ்சு கீழே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு போறது, நாற்காலி அடிக்க வச்சு போது அது நல்ல விஷயம் தானே. அது செய்யலாமே. இது எல்லா கட்சி தலைவர்களும் ஃபாலோ பண்ணணும். பட் ஆனா இருக்கிற பழம்பெரும் கட்சிகள் வந்து அதை யாரும் கேட்கவும் மாட்டாங்க, அதை பத்தி காதுல வாங்கிக்கவும் மாட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்.